இந்த குடும்பத்துக்கு நீதானடா ராசா. நம்ம குடும்பத்தையே தாங்குற கொலசாமிடா நீ. உனக்கு நாங்க சோறு சமைச்சு கொடுக்கறது, துணி துவைச்சு கொடுக்கறதெல்லாம் எங்க கடமை. இதெல்லாம் அந்த கிறுக்கு பயலுக்கு எங்க தெரிய போகுது? இத பாரு, அவன் உன்னை பார்த்து பொறாமையில அப்படி பேசியிருக்கான். அத நினைச்சுக்கிட்டு எதுக்காகடா வீட்டுக்குள்ள கூட வராம இங்கேயே உட்கார்ந்திருக்க? உள்ள வாடா முத்து. மாமா சொல்றத கேளு மாமா. யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நீ ஏன் அத நினைச்சிட்டு இருக்க? உள்ளவா மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, உள்ள வா ப்ளீஸ். என்ன யாரும் உள்ள கூப்பிட கூடாது சொல்லிட்டேன். நான் இங்கே படுத்துக்கிறேன். எல்லாம் உள்ள போங்க முதல்ல. டேய், வெளியில பனி பெய்யுதுடா. சொன்ன கேளுடா, உள்ள வா. போங்கன்றல்ல. மாமா என்ன மாமா? இப்ப நீங்க உள்ள போறீங்களா இல்ல நான் எங்கேயாவது வெளியே போய் தூங்கட்டும்? வேணாடா. ஏய், உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? ஓடி இங்க இருந்து. வந்துட்டியா? அக்கா நீயா? வா திவ்யா. முத்து மாமான்னு நினைச்சீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? சொல்றேன். ஆமா, இந்நேரத்துக்கு என் ரூம்க்கு வந்திருக்க, யாரும் பார்க்கலையா? அக்கா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. தாரணி அக்கா காலையில ரிசல்ட் வாங்க ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு போகணும், அதனால அது முன்னாடியே தூங்கிருச்சு. மீனாட்சி அக்கா லேட்டா வந்து தூங்குச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி மீனாட்சி அக்கா முத்துப்பாண்டி மாமாவை அந்த சுப்பு ஏதோ அவமானப்படுத்திட்டானோ, அதனால முத்து மாமா வீட்டுக்கு வெளியிலேயே படுத்துருச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருந்துச்சு.